காஃபி. wait. Oh, sure. ఏంటి అత్తగారు సారీ పుదుసా? యా. ఎరీదు. தெரியுது. இன்னைக்கு ஹியூமர் கிளப் மீட்டிங். நான் சீஃப் கெஸ்டா போறேன். ஹியூமர் கிளப் மீட்டிங்கா? அதுக்கு எதுக்கு நீங்க போறீங்க? காமெடி பண்றாளா? சிரிச்சு கோடி. வேற யாரு இல்ல, நம்ம ஏரியா பசங்க தான். ஏய் எட்ரி அது பால. ஐயோ டேய் கோயால. சாரி ஆண்டி. சாரி சொன்னா எல்லாம் சரியா போயிடுமாடா? என் மேல காப்பி கொட்டிடுச்சு. உடஞ்ச கண்ணாடி எல்லாம் சரியாயிடுமாடா? சாரி சொல்லிட்டோம்ல, அப்புறம் ஏன் திட்டுறீங்க? திட்டுவேன், அப்படித்தான் திட்டுவேன். ஏண்டா இது கிளாஸ் எத்தனை தடவை மாத்துறது? அதான் உடைக்கிறோம் தட்டுல, நீங்க திருப்பி மாத்துறீங்க. செவிடு பிஞ்சிரும்டா. பெரிய சச்சின் டெண்டுல்கர் நினைப்பு. அவரு எங்க மாதிரி தெருவில் தான் பெரிய ஆளானாரு. தெருவில் ஆடினா நீ சச்சின் ஆடுவியாடா? ஏய் நீங்க போய் கிரவுண்ட்ல எங்க விளையாட சொல்ல வேண்டியதானே? எல்லா கிரவுண்ட்லயும் வீட்டை கட்டிட்டா நாங்க எங்க போய் விளையாடுறது? ஏய் என்னடா சின்ன பாப்பா கிட்டே கவுண்டர் கொடுத்துட்டே இருக்கீங்க? ஏய் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிக்கிறதுக்குள்ள போய்டுங்கடா இங்க இருந்து. அப்பனா நீங்க டிராகனாவா? ஏய் ஏட்ரி கட்டே இவனுங்க விடக்கூடாது. எடுங்கடி. என்னடி நீங்க சுத்திட்டே இருக்கீங்க? என்ன மேடம், எங்க ஸ்கூல் பசங்க உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஓடிட்டு இருக்காங்க? ஓ இந்த வாழற கூட்டல உன் ஸ்கூல்ல படிக்குதா? ஆமா. நீங்க யாரு? பேரு வெங்கி. சானாமோனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட். மேடம் தான் காலேஜ் ஃபீஸ் கட்டி என்ன படிக்க வச்சாங்க. ஏன்டி நான் அத்தகாரு உங்களை படிக்க வச்சாங்களா? ஏன்டி இது ட்விஸ்ட்? நான் அப்பப்ப நல்ல காரியம் எல்லாம் பண்ணுவேண்டி, ஆனா இது பப்ளிசிட்டி பண்ணிக்கிறது இல்ல. ஏண்டா சொங்கி? வெங்கி. சரிடா மங்கி. ஆமா நான் உனக்கு எஜுகேஷன் கொடுத்தேன், ஆனா நீ என்னடானா பசங்களை பரதேசி பண்ணாடைகளாக்கி வச்சிருக்க. ஏ என்னாச்சு? எப்ப பார்த்தாலும் உன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரோட்ல கிரிக்கெட் விளையாடுறானுங்க. 6 மணிக்கு மேல தெரு விளக்குல ஷட்டில் ஆடுறானுங்க. ராத்திரி எல்லாம் டிராபிக்க ஜாம் பண்றானுங்க. இதுக்கெல்லாம் காரணமே நீதான். நானா? என்னது நானா? உன் ஸ்கூலோட எஜுகேஷன் சிஸ்டமே சுத்தமா சரியில்லை. மேடம் குழந்தைங்கன்னா அப்படித்தான் இருக்கும் மேடம். சாவடிக்கணும். எல்லா ஸ்கூல் டைமையும் மார்னிங் 6:30 ல இருந்து ஈவினிங் 6:30 ஆக்கணும். பிடி பீரியட கூட அழகா கட் பண்ணி விட்டுறணும். இந்த 7:30 அத்தனை பேரையும் வீட்டுக்குள்ள 7:30 மணிக்கு தான் வர விடணும். வாரம் எக்ஸாம் வைக்கணும். அதுவும் சண்டேவா பார்த்து வைக்கணும். பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்களே. படணும். சண்டே நீ எக்ஸாம் வைக்கணும். எப்படி அத்தகாரு வாரம் தண்டல் கட்டுறதுக்கு டென்ஷன் ஆகுமே அந்த மாதிரியா? அதேதான். அப்பதான்டா பசங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். அப்புறம் எப்படி இந்தியா வல்லரசு ஆகும்? இப்படி இருந்தா இந்தியன் எக்கானமி எப்படி வளரும்? இந்த மாதிரி பசங்களால it will go down. யோசிக்க வேண்டிய விஷயமா தான். யோசிக்காத. அப்பதான் நல்ல ரிசல்ட் வரும். அடுத்த வருஷம் நீ டொனேஷன் அமௌண்ட்டை ஏத்து நீ ஏத்தலாம். ஆஹா சூப்பர், எக்ஸலென்ட், எக்ஸ்ட்ராஆர்டினரி ஐடியாஸ். Thank you. நீங்க சொன்னத இன்னைக்கே இப்பவே எங்க ஸ்கூல்ல நடைமுறைப்படுத்துறேன். வெரி குட். ஹலோ பிரின்சிபலா, இம்மிடியேட்டா போர்டு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். வரேன் மேடம். தெரியாம தான் கேக்குறேன். நீங்களே 8ஆம் கிளாஸ் ஃபெயில். இந்தியன் எகனாமிக் எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அத விடுவே அத்தகாரு. இப்ப எதுக்கு நீங்க சின்ன பசங்களே சொரிஞ்சு விடுறீங்க? என்னடி ரோட்ல கிரிக்கெட் ஆடி நம்ம வீட்டு கண்ணாடி எல்லாம் உடைக்கிறானுங்க. இந்த காரோட ஹெட்லைட் எல்லாம் டேமேஜ் பண்றானுங்க. அதாண்டி நான் வெச்ச அவங்களுக்கு ஆப்பு. ரோட்ல இனிமே ஒரு பையன் விளையாட முடியாது. அப்பா இந்த ஏரியாவே நிம்மதியா இருக்கும்.
ஏய் யாரா நீங்களா என் வீட்டுக்குள்ள வந்து வாக்கிங் போறீங்க? வாக்கிங் போல ரவுண்ட் கட்டறோம். அதான் ஏன் ரவுண்ட் கட்டறீங்க? அத்தைகாரு ஸ்கூல்ல இவ்வளவு பெரிய டொனேஷன் செட் கொடுத்திருப்பாங்க. கலெக்ஷனுக்காக வந்து 10 பைசா ஏன் மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? வாங்கடா. ஆமா, எங்க கரசு கிட்ட வாரம் அதுவும் சண்டேயான எக்ஸாம் வைக்க சொல்லி லூசு தனமா பேசினவ நீ தானே? ஆமாண்டி, எங்க அத்தை தான் பேசினாங்க. நாப்பா ஏண்டி வாய் பிரியாண்டா எதை வேணா பேசுங்களா நீங்க? என்னது டியா? ஆமாடி, சின்ன பசங்களை பார்த்தா அவங்க தலையில கபல வசுப்பியா? ஏய், எங்க கஷ்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? காலையில அலாரம் வச்சு 5:30க்கு எந்திரிக்க முடியாம 5 மினிட்ஸ்மா அம்மா கிட்ட கெஞ்சி 5:45க்கு எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி குளிச்சு தூக்க முடியாம பேக தூக்கிக்கிட்டு 6:45க்கு ஸ்கூல் பஸ்ல ஏறுவோம். அது சென்னை சிட்டிய தலை சுத்துற அளவுக்கு சுத்தி 9 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள போகும். பிரேயர் முடிஞ்சு கிளாஸுக்கு போகும்போது அதே கிளாஸ் டீச்சர் வந்து டயர்டா இருக்கிற எங்களை தூங்க வைக்கிற அளவுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அந்த டீச்சருக்கு மூடு சரியில்லைன்னா சின்ன தப்புக்கு எங்களுக்கு பனிஷ்மெண்ட். கஷ்டப்பட்டு 4 பீரியட் முடிஞ்சு லஞ்ச் பிரேக்ல லஞ்ச் பாக்ஸ் திறந்து பார்த்தா அம்மா காலையில கொடுத்த தக்காளி சாதம் ஊசி போய் ஸ்மெல் அடிக்கும். அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் 4 கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஸ்கூல் பஸ் ஏறி மறுபடியும் ஊர்வலமா சுத்தி வீட்டுக்கு வந்து சேர்றதுக்குள்ள ஈவினிங் 5 மணி ஆயிடும். கையை கால கழுவிட்டு டியூஷனு, பார்ட்டி கிளாஸ், தபேலா கிளாஸ், அப்பனுங்களால ஆக முடியாத எல்லாத்தையும் எங்க மேல திணிச்சு அதுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்குள்ள நைட்டு 7 மணி ஆயிடும். கொஞ்ச நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ரிலாக்ஸா இருக்கலாம்னு பார்த்தா ராத்திரி நேரத்துல என்னடி அரட்டன்னு அம்மா கிட்ட திட்டு வாங்கி 10 மணி வரைக்கும் ஹோம் ஒர்க் ப்ராஜெக்ட்னு பண்ணிட்டு இருப்போம். கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம்னு விட மாட்டாங்களே. நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு பெட்ரூம்குள்ள தள்ளி வராத தூக்கத்தை வர வச்சிருவாங்க. இப்படி வாரம் கஷ்டப்பட்டு ஒரே ஒரு சண்டே வருது, அதுவும் நாங்க ஃப்ரீயா இருக்கிறதுக்காக. அதுக்கும் வச்சுக்கலடி ஒரு ஆப். சரி, இப்போ என்ன பண்ணணும்ங்கற? இந்த இருக்கு போன். இப்பவே எங்க பிரின்சிபலுக்கு போன போட்டு எக்ஸாம் ஸ்கீம் ஸ்டாப் பண்ண சொல்லு. அப்படி சொல்லலனா நீயா எடுத்தா சமாதானம் இல்ல சண்டை. Your time starts now. அடிங்கோயால யார்கிட்ட வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க? நான் ஏறி மிதிச்சேன்னு வெச்சுக்கங்க, அத்தனை பேர் இதுக்குள்ள போய் சேர்ந்துருவீங்க. இந்த சின்ன பாப்பா கிட்டே உங்க டக்கால்ட்டி வேலையை காட்டுறீங்களா? அப்போ நீ கால் பண்ண மாட்ட. கால் உடப்ப புடி இது. டேய் போங்கடா போங்க. Okay guys, come on, let's go. இங்கிலீஷ் வேற. ஹாய் சின்ன பாப்பா. அரை டிக்கெட் பசங்க எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டல. முன்னால பேசுறதுக்கு பின்னால வருத்தப்படுவேன். வாயாலேயே உன்னை போன் பண்ண வைக்கிறேன். சேலஞ்ச். அப்படியே இந்த கட்ட வரல சூப்பிக்கிட்டே போ. ஆச்சா வாங்கடா. டேய், நீங்க 2 பேரும் மொட்டை மாடிக்கு போய் வாட்டர் டேங்க் ஓபன் பண்ணுங்க. போங்க. Girls, come on, follow me. சரி சீக்கிரம் சொல்லிட்டு. யாராவது வராங்களான்னு டக்குன்னு பாருங்க. அப்பா. டேய், இப்போ இந்த மோட்டர் என்னடா பண்றது? இத காயிலங்கடையில போட்டுட்டு 2 கிரிக்கெட் பால் வாங்கி இந்த சின்ன பாப்பா வீட்ல ஒரு கண்ணாடி விடாம எல்லா கண்ணாடியும் உடைக்கிறோம். சூப்பர்ரா. வாங்க Okay, come on. எங்கடி மோட்டர் காணோம்? இங்கதான் நடந்துச்சு. எப்படி வாயை குப்பிக்கிறது? குடிக்கட்டல வாஷ் பண்ணலாம் வாங்க. என்னது சங்கோதரத்துக்கு இப்பவே போலாமா? குடிக்கட்டல வாஷ் பண்ணலாம் வாங்க. அப்பா ஐயோ மோட்டர் எங்க போச்சு?
ஐயோ ஐயோ. அக்கா அக்கா அவசரமா வருதுக்கா. வந்தா போக வேண்டியதானடா. ஐயோ அது வருது இது வரலையக்கா. டேய் கரும புடிச்சவனே ஒழுங்கா சொல்லுடா, எது வருது எது வரல. கக்கூசுல தண்ணி வரலக்கா. அத ஞாபகப்படுத்தாதடா, நானே அந்த அவஸ்தையில தாண்டா இருக்கேன். வாஷ் பண்ணும்போது வால்வை க்ளோஸ் பண்ணுதோ. நான் எங்கடி ஓ வாழ்க்கையை க்ளோஸ் பண்ண, நீ தாண்டி என் புள்ள வாழ்க்கையே க்ளோஸ் பண்ணுவ. உங்க வாயை க்ளோஸ் பண்ணி டேப்ப ஓபன் பண்ணுங்க. ஐயோ டேங்க்ல தண்ணி இல்லடி. வாட்டர் போடுங்க அத்தைக்காரு. மோட்டர் இருந்தா போட மாட்டாங்களா? ஐயோ எவனோ ராத்திரியோட ராத்திரியா மோட்டரை ஐயோ ஆட்டைய போட்டு அத்தை காஃபி கொண்டு வரட்டா? கரும புடிச்சவ எப்ப கேக்குறா பாரு. வேணாண்டி காபி சாப்பிட்டா இன்னும் கலக்குண்டி. டேய் 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 எந்திரா டேய் 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 2 பிளாஸ்டிக் குடத்தை மெதுவா கொண்டு போய் பக்கத்து வீட்ல இருந்து தண்ணி பிடிச்சிட்டு வாடா. ஐயோ அப்படியே டேய் அவன் உங்க வீட்டுக்கு தான் தண்ணி எடுக்க போறான். அவனை எங்க வீட்ல தண்ணி எடுக்க விட்டுருவானா? என்னடா பண்ண போற? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுறேன். அம்மா ஐயோ ஐயோ டேய் சீக்கிரம் போயேடா. சீக்கிரம் எல்லாம் போக முடியாதுக்கா. ஐயோ உன் கஷ்டம் எனக்கு புரியுதுடா. இந்த பாரு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி அதுக்கே போயிடு. போகும்போது எனக்கு வரல நாய்க்கு வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு வரல நாய்க்கு வருது, எனக்கு வரல நாய்க்கு வருது. போயேடா சீக்கிரம் வருதுக்கா. ஐயோ அம்மா சொல்லுமா. டேய் சின்னவனே எங்கடா இருக்க? ஜாகிங் போயிட்டு இருக்கமா. ஜாகிங்கா? டேய் சீக்கிரமா வீட்டுக்கு வாடா. டேய் நம்ம மோட்டர் எவனோ ஆட்டைய போட்டாடா. தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுறேன்டா. அதுக்கு உனக்காக கிணறு வெட்டி என்ன தண்ணி அரைச்சு கொடுக்க சொல்றியா? ஐயோ முட்டா பையன் அவனே எப்ப ஜோக் அடிக்கிறான் பாரு. டேய் டேய் ரொம்ப நிக்க வைக்காதடா. தயவு செஞ்சு ஒரு ஆட்டோ பிடிச்சு சீக்கிரமா வாயேடா, இல்லாட்டி நாரி போயிடும். அத்தை தெரி வந்துட்டா அத்தை. தண்ணி டேய் 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 தண்ணியோட வருவேன்னு பார்த்தா என்னடா ரத்த கரையோட வந்திருக்க? பக்கத்து வீட்டுல தண்ணி கேட்கலான்னு போனேன். அந்த ரகு பையன் வந்தான். என்ன அங்கிள் வேணும்னு கேட்டான். 2 குடம் தண்ணி வேணும்டா கண்ணான்னு. உங்களுக்கு இல்லாத அங்கிள் அப்படின்னு உள்ள போனான். அப்புறம் ஏன்டா இப்படி வந்து நிக்கிற? வாட்டர் திறந்து விடுவான்னு பார்த்தேன். பொமேரியன் டாக அவுத்து விட்டுட்டான். அதுவும் வெள்ளையா பஞ்சு மாதிரி அழகா இருந்ததா. அண்டர் எஸ்டிமேட் போட்டு அங்கேயே நின்னுட்டேன். வலிச்சு கழிச்சு 1/4 கிலோ சதையை எடுத்துச்சு. கிட்ட வந்தான். ஏண்டா கண்ணா இப்படி பண்ணேன்னு கேட்டேன். அங்கிள் அது சின்ன நாய், அதுக்கு சரியா கடிக்க தெரியாது அப்படின்னு டாபர் மேல அவுத்து விட்டுட்டு போயிட்டா. அதுவும் எங்கெங்க கடிக்க முடியுமோ அங்கங்க கடிச்சு 2 கிலோ சதையை எடுத்துடுச்சு. ஒரு வழியா அதை கட்டி போட்டுட்டு சின்ன பாப்பா வந்தா பாக்ஸர் அவுத்து விட்டுருவேன்னு பஞ்சு டைலாக் பேசிட்டு போயிட்டான். அறிவு கட்டவன் பாவம், அவனால அவங்க அம்மாக்கு வேலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏண்டா டாபர்மேன் பாஞ்ச பயத்துல நான் அங்கேயே போயிட்டேன். கழுவாமையா வந்திருக்க? கழுவாமையா ஏண்டி இந்த ரகுப்பை எங்கடி படிக்கிறான்? கானாமூனா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. காட் இட் நினைச்சேன்டி. இந்த மோட்டர் திருடுனது யாருன்னு கண்டுபிடிச்சேன். ஜீனிக்குதான் சின்ன பசங்க கிட்ட வெச்சுக்க கூடாதுன்னு சொல்றாங்க அத்தைக்காரு. மா டேய் மனே வந்துட்டியா? ஐயோ டேய் சின்னவனே போய் பீரோல 25,000 ரூபாய் கேஷ் இருக்கு. அந்த பணத்துல ஒரு புது மோட்டரை வாங்கிட்டு வந்து 10 நிமிஷத்துல ஃபிக்ஸ் பண்ணிடுறா. அவ்வளவுதான்டா உனக்கு டைம். என்னமா விளையாடுறியா? இன்னைக்கு பந்துமா எந்த கடையும் கிடையாது. சரிடா ஏன்டா இப்படி கத்துற? நேரங்காலம் தெரியாம இவனுங்க வேற ஸ்ட்ரைக் பண்றானுங்களே. டேய் பூட்டை உடைச்சாவது மோட்டரை கொண்டு வாடா. போலீஸ் கேஸ் ஆனாலும் நான் பாத்துக்கிறேன்டா. ஐயோ சீக்கிரமா போடா. ஐயோ தலையில சோப்பு ஊறுதே. ஐயோ என்னடி உன் புருஷன் மோட்டர் ரெடி பண்ணிட்டானா? ஐயோ மோட்டர் ரெடி பண்ணது நான் புருஷன். இப்போ இது ரொம்ப முக்கியம். எவ புருஷனோ ஒருத்த மோட்டர் ரெடி பண்ணானாடி? இன்னும் 15 மினிட்ஸ் ஆகுமா? ஐயோ இவெல்லாம் ஒரு மெக்கானிக் ஆடி. சீ தாயோட டாய்லெட்டுக்கு உதவாது இவெல்லாம் ஒரு பையனா? தருதல. ஐயோ மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா இந்த ரூம்ல தான் தண்ணி வரும். யார் போணுமோ போங்க. ஐயோ
சீக்கிரம் வாங்க. பாயாசம் ரெடி. பாத்தியாடா அவங்க எல்லாம் நம்ம சந்தோஷத்துக்கு பால் ஊத்திட்டு பால் பாயசம் சாப்பிடுறாங்க. வாட் நெக்ஸ்ட்? வர 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 அது இது என்ன பேதி மாத்திரையா? நோ, நியூட்ரஸ் ஆக்சைடு டேப்லெட். நியூட்ரஸ் ஆக்சைடுனா லாஃபிங் கேஸ் தானே? எஸ், இது சாப்பிட்டா 4 மணி நேரத்துக்கு குடும்பமே சிரிச்சிட்டு இருக்கும். நிறுத்தணும்னு நினைச்சா கூட நிறுத்த முடியாது. ஆல்ரெடி அந்த பாயாசத்துல 10 டேப்லெட் கலந்துட்டு. அதால நமக்கு என்ன இருக்குடா? இந்த வீட்டுக்கு நம்ம மேரி ஆள் ஒருத்த வரப்போறான். அப்புறம் பாருங்க சீன். யாரா அது? வெயிட் அண்ட் சீ. ஏன்டி அத்தகாரோ திடீர்னு பாயசம்? இன்னைக்கு என் புருஷன் ஓடி போன 21st anniversary. சூப்பர். சொல்லவே இல்ல. கங்க்ராட்ஸ். Thank you. டி, என்னடா உங்களுக்கு எதுவுமே ஆவல? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா. அக்கா பாயசா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப தேங்க்ஸ்டா தம்பி. பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லித்தாங்க. ஏய், நான் வேணும்னா உனக்கு சொல்லி தரட்டுமா? சொல்லி தரட்டுமா? யாரு வர போறான்னு கேட்டல, இவன் தான். இனிமே பாரு கேம. அக்கா, எங்க நைனா போயிட்டா இருக்கா. அம்மா உங்களாண்ட சொல்லிட்டு வர சொன்னாங்க. அக்கா, இந்த மாதிரி தான்க்கா உங்க நைனாவை போயிட்டாரு சொல்லும் போது நானும் நம்பாம சிரிச்சேன்க்கா. ஆனா மெய்யாலுமே உங்க அப்பா போயிட்டாருக்கா. அக்கா, நான் சொல்றது கேட்டுச்சா இல்லையாக்கா? எங்க அப்பா போயிட்டாருக்கா. ஏக்கா, எங்க அப்பா செத்துட்டாருன்னு சொல்றேன். அடிங்க கொய்யால, எங்க நைனா போயிட்டாருன்னு சொல்றேன். உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா சிரிப்பு வருதா? ஏய், அடிங்க உங்களை. ஏய், போறா. அடா, போறா, நல்லா வா. ஆள ஓடா. ஓடு. டேய், என்னடா ஜென்மங்க இதுங்க? வாங்கடா. ஒருவேளை சின்ன பாப்பா இந்த நோட்டை பார்க்காம போயிட்டா? யாரு இவளா? இவ கண்ணு மிஸ் ஆனா கூட மூக்காலே மோப்ப முடிச்சு எடுத்துருவா. எங்கேயோ ரூபா நோட்டு வாட அடிக்குதே. சொல்டி. டேடி, நம்ம ரோட்ல ஆட்டோ ஒன்று டர்ன் ஆகுதுடா. ஓகே, டன் டன்.
காலு வலிக்குதே வலிக்குதே. இம்சை 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்ப காலை உடைச்சு வந்து படுத்துக்கிட்டு இருக்கு பாரு. இப்ப டாக்டருக்கு 5000 ரூபாய் ஆயி போயிந்தே. மா வர வர உன் ரேஞ்சா மாறி போச்சுமா. டேய் எவனோ என் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு விளையாடிட்டான்டா. வேற யாரும் இல்லக்கா, நம்ம ஏரியா ஸ்கூல் பசங்க தான் உள்ள ரவுண்டு கட்டி பழி வாங்குறானுங்க. அவன் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த அடி போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணும். எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க எல்லாம் உருப்படவே மாட்டீங்கடா. எங்க ஃபியூச்சரை நாங்க பாத்துக்கிறோம். இப்ப கூட ஒண்ணு இல்ல. எது ஒண்ணு இல்லையா? எங்க அம்மா கால்ல அடிபட்டு இருக்கு. 2 காலுக்கு தான் ட்ரை பண்ணோம். 1 மிஸ்டு கால் ஆயிடுச்சு. அடி பாவீங்களா? இந்த அருக்கு போன் இப்பவே எங்க பிரின்சிபலுக்கு போனை போட்டு எக்ஸாம் ஸ்கீமை ஸ்டாப் பண்ண சொல்லு. மாட்டேன் போடா. குவார்டர்லி ஆஃபர்ல கூட நிறுத்த சொல்ல அதுவே எங்களால முடியல. இனிமே ஒரே எக்ஸாம் தான், ஆனுவல் எக்ஸாம். சின்ன பாப்பா, இப்ப நீ வாங்குனது 6th ஸ்டாண்டர்ட் லெவல். நீதான் இப்படி ஒரு ஐடியா கொடுத்தேன்னு எங்க ஸ்கூல் சீனியர்ஸ்க்கு யாருக்கும் தெரியாது. ஓ உங்க லெவலே இப்படியா? அப்போ 10th 11th 12th பசங்க என்ன பண்ணனும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. எனக்கு நீ உயிரோட வேணுமா? ஹலோ ஹலோ வெங்கியா? ஆமா. டேய் நான் சின்ன பாப்பா பேசுறேன்டா. ஐ அம் சாரிடா. பசங்களோட கஷ்டம் தெரியாம நான் உன்கிட்ட பேசிட்டேன்டா. தயவு செஞ்சு இந்த வீக்லி, குவார்டர்லி, ஹாஃபர்லி முடிஞ்சா ஆனுவல் எக்ஸாம் கூட கேன்சல் பண்ணிடுடா. என்கிட்ட நீ எதுவுமே கேட்காதடா. நீ எனக்கு ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சா தயவு செஞ்சு இத செஞ்சிருடா. ப்ளீஸ்டா. ஓகே மேடம். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. டேய் பிள்ளைங்களா, உங்க பிரின்சிபல் ஓகே சொல்லிட்டாருடா. Don't underestimate teenage boys and girls, okay? என்னடா சொல்லிட்டு போதுங்க? படிக்காத பண்ணாட பசங்க கிட்ட எல்லாம் அளவோட வச்சுக்கோன்னு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு போறாளுங்க.